இதுதான் இன்டர்நெட்டுங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க கிளைண்ட்டுங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க சர்வருங்க. ஸோ இந்த கிளைண்ட்ல இருந்து டேட்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த சர்வர் தேவையான டேட்டாவை அழகா அவனுக்கு தரக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்க படிக்கும் போது நண்பன் படத்தில் இருக்கிற விஜய் தான் ஞாபகத்துக்கு வராருங்க. இன்ஜினியரிங் படிக்கும் போது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன் டெப்தா ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு எல்லாத்தையும் லேர்ன் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி நீங்க ஒரு ஜாவா டெவலப்பரா மாறணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜாவாவை வச்சு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் தயாரிக்க முடியும், வெப் அப்ளிகேஷன்ஸ் வெப் ஆப்ஸ் தயாரிக்க முடியும். ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், ஒரு பேங்கிங் சிஸ்டம் மாதிரி ஒரு பெரிய சிஸ்டத்தை உருவாக்குறதா இருந்தா ஜாவா தாங்க ஒரே ஒரு டெஸ்டினேஷன். ரொம்ப சிம்பிள்ங்க. நம்மளோட ஸ்விக்கி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ஆர்டர் வாங்குதுன்னு வச்சுங்களேன். அதை மொத்த ஒரே வெப்சைட்டா பண்ணாம நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்ட்ல 250 எக்ஸ்பர்ட்ஸ்ல நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்ல நான் ஐடியில் இருக்கீங்கன்னா எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்ல வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாத்தி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா கம்பெனி எல்லாம் ஏமாத்த முடியாதுங்க. அது உன்னை ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாத்தி போனா 2-3 மாசம் உன்னை துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையா வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்ல உண்மையாவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாத்தி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையா போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஃப்ரெஷரா இருக்கீங்க, நான் ஐடியில் இருக்கீங்க, கெரியர் கேப் இருக்கு, ஜாப் சீக்கரா இருக்கீங்களா, இந்த கோல்டன் வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த கோல்டன் வீடியோவில் நம்ம என்னங்க பார்க்க போறோம்? ரொம்ப சிம்பிள்ங்க. ஜாவா, இந்த ஜாவா ஏன் படிக்கிறாங்க, எந்த மாதிரி கம்பெனிஸ் எடுக்கிறாங்க, அதுக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு, எவ்வளவு சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கான ரோட் மேப், என்ன மாதிரி டூல்ஸுங்க, ஃபைனலா ஜாவாவோடைய ஃப்ரீக்வெண்டா கேட்குற இன்டர்வியூ கொஸ்டின் எல்லாமே உங்களுக்காக தர போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. ஃபர்ஸ்ட் ஜாவானா என்ன? ஜாவான்றது பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜிங்க. பட் ஆனா இப்போவுமே அது அலைவாவும் பயங்கரமான பவர்ஃபுல் டெக்னாலஜியாவும் சொல்லப்படுதுங்க. ஐடி ஃபீல்ட்ல அதிகப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெப் டிசைனுக்கு இருக்குன்னா அது ஜாவாக்கு தான் அதிகமா இருக்குங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜாவாவை வச்சு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் தயாரிக்க முடியும், வெப் அப்ளிகேஷன்ஸ் வெப் ஆப்ஸ் தயாரிக்க முடியும். ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், ஒரு பேங்கிங் சிஸ்டம் மாதிரி ஒரு பெரிய சிஸ்டத்தை உருவாக்குறதா இருந்தா ஜாவா தாங்க ஒரே ஒரு டெஸ்டினேஷன். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி தயாரிச்சிருப்பாங்க? இதுதான் இன்டர்நெட்டுங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க கிளைண்ட்டுங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க சர்வருங்க. ஸோ இந்த கிளைண்ட்ல இருந்து டேட்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த சர்வர் தேவையான டேட்டாவை அழகா அவனுக்கு தரக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய கூகுள் பே வச்சுக்கலாம், இல்ல போன் பே வச்சுக்கங்க. நான் ஒரு அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றேன்னா அது அழகா சர்வருக்கு போயிட்டு சர்வர்ல இருந்து உனக்கு அந்த அமௌண்ட் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க. இது எல்லாத்தையும் பண்றது ஒரு ஜாவாவா இருந்துச்சுன்னா அது ஒரு சேஃபான போஸ்ட்மேன் மாதிரி தான். உங்ககிட்ட இருந்து வாங்கி, இல்ல ஸ்விக்கி டெலிவரி பாய் மாதிரி இங்க இருந்து வாங்கி அங்க அழகா டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தாங்க ஜாவான்னு சொல்லுவாங்க. இந்த ஜாவா பத்தி சொல்லும் போது வேலையில்லாத பட்டதாரி தனுஷ் தான் எனக்கு ஞாபகம் வராருங்க. அவர் ஜாப் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாருங்க. ஆனா ரொம்ப சிம்பிள்ங்க. ஐடி மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ள நுழையிறதுக்கு ஜாவா ஒரு டெக்னாலஜியை ஸ்ட்ராங்கா படிச்சா போதுங்க. ஜாப்ன்றது ரொம்ப ஈஸிங்க. தனுஷை பார்த்தா கண்டிப்பா நான் சொல்லுவேங்க. நீங்க என்கிட்ட அண்ணா என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் ஜாவாக்கு எடுத்துட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்ங்க, சிடிஎஸ்ங்க, HCL, ஜோவோ கார்பரேஷனுங்க, கூகுள்ங்க, மெட்டா, அமேசான், நெட்ஃபிளிக்ஸ்ங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ங்க. இந்தியாவில் இருக்கிற எம்என்சிஸ்ங்க, இன்டர்நேஷனல் எம்என்சின்னு எல்லா கம்பெனிஸும் ஜாவா டெவலப்பர்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜாவா டெவலப்பரோட கெரியர் ரோட் மேப் பத்தி பார்க்கலாங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா பிகினர் லெவல், அதாவது ஃப்ரெஷர் இன்டர்னுக்கான ஒரு லெவலை பத்தி பேசுறேங்க. இதுக்கான ஸ்கில்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க படிக்க வேண்டியது ஊப்ஸ் கான்செப்ட்ங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ்ங்க, லூப்ஸ்ங்க, அரேஸ்ங்க, சிம்பிளான ப்ரோக்ராம்ஸ்ங்க, லாஜிக் பில்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சாவே இந்த ஜாவா பிகினர் லெவல் ஃப்ரெஷர் ஆர் இன்டர்ன் பிளேஸ் ஆக முடியுங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் சொல்லட்டுமா? 3 ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த 3 ஃப்ரெண்டோட மார்க்கை வாங்கிட்டு யாருக்கு மேக்ஸிமம் மார்க்னு கண்டுபிடிக்க சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் எழுத தெரிஞ்சிருக்கணும். சோ இதுக்கான ஜாப் ரோல் ஜாவா இன்டர்ன் இல்ல ஜாவா ட்ரெயினின்ற மாதிரி எடுப்பாங்க. அடுத்து ரெண்டாவதா பார்க்குறது ஜூனியர் ஜாவா டெவலப்பருங்க. 0ல 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்க, அதாவது ஃப்ரெஷருங்க. இப்போ இவனுக்கு என்ன தெரியும்னா ஜாவா, கோர் ஜாவா ப்ரோக்ராமிங்ஸுங்க,
JDBC ஜாவாவை டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றதுங்க, சர்வ்லெட்ஸ் வெப்சைட்லாம் எப்படி தயாரிக்கிறதுங்க, அதாவது JSPங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த 3 பசங்களோட மார்க் நான் வாங்கினேன் இல்லையா, அந்த 3 பசங்களோட மார்க்கையும் டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து எடுத்து கொடுத்தா வந்து நீ ஒரு ஜூனியர் ஜாவா டெவலப்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பர்ன்ற டெசிக்னேஷன் உங்களை கம்பெனி எடுப்பாங்க. மூணாவதா இருக்கிறது ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பருங்க. அதாவது இவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஸ்ப்ரிங் பூட் தெரிஞ்சிருக்கணுங்க, REST API மாதிரி தெரிஞ்சிருக்கணும், HTML, CSS, JavaScript என்ற ஃப்ரண்ட் எண்டுங்க, லைக் ரியாக்ட் மாதிரி ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரண்ட் எண்டும் தெரிஞ்சு ஜாவால வந்து டேட்டாபேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஸ்ப்ரிங் பூட் மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நீங்க தயாரிக்க தெரிஞ்சா நீங்க வந்து லைக் ஒரு ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பரா மாற முடியும். ரொம்ப சிம்பிள்ங்க. இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோர் மாதிரி வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும், ஓகேவா, அதில் செலக்ட் பண்ணி அந்த 3 பசங்க வாங்கினாங்கன்னா வெப்சைட் மூலமா வாங்கினாங்கன்னா இது ஒரு ப்ராஜெக்ட்டா பண்ணவே போதுங்க, நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பரா மாற முடியுங்க. சோ டெசிக்னேஷன் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இந்த மாதிரி டெசிக்னேஷன் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து சீனியர் ஜாவா டெவலப்பருங்க. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க, இல்ல லீட்ஸ் 5+ ஆஃப் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லீட்ஸ் வந்து இதுல வருவாங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் மைக்ரோ சர்வீசஸ், அதாவது ஒரு ஃபுல் வெப்சைட்டுமே வந்து குட்டி குட்டி சர்வீஸா எழுத தெரிஞ்சுக்கிறதுங்க. அடுத்து வந்து CI/CD பைப்லைனுங்க, DevOps அந்த ஜாவா ப்ராஜெக்ட் டிப்ளாய் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கிளவுடுங்க, AWS and Azure படிச்சிருக்கணுங்க, Docker and Kubernetesங்க, DevOps டூல்ஸ் வச்சு டிப்ளாய் பண்ண தெரிஞ்சிருந்தா அவங்க தான் வந்து அந்த சீனியர் ஜாவா டெவலப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. நம்மளோட ஸ்விக்கி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ஆர்டர் வாங்குதுன்னு வச்சுங்களேன், அதை வந்து மொத்த ஒரே வெப்சைட்டா பண்ணாம ஆர்டர் பண்றதுக்கான ஒரு சர்வீஸ்ங்க, பே பண்றதுக்கான ஒரு சர்வீஸ்ங்க, டெலிவரிக்கான ஒரு சர்வீசஸ்ங்க, ஃபீட்பேக்லாம் வாங்குற ஒரு சர்வீசஸ்ன்ற மாதிரி தனித்தனி சர்வீஸா எழுதும்போது அந்த மொத்த ப்ராஜெக்ட்டுக்கான லைக் மொத்த சர்வருக்கு வந்து போகிற ரெக்வெஸ்டா இருக்கட்டும், லோடிங்கா இருக்கட்டும் குறையுங்க. இதான் மைக்ரோ சர்வீசஸ். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணா அவர் தாங்க அந்த ஜாவா லைக் லீட்ஸ்னு சொல்லுவாங்க. சோ ஜாப் ரோல் பாத்தீங்கன்னா வந்து டெக் லீடுங்க அண்ட் வந்து சீனியர் டெவலப்பர்ன்ற மாதிரி டெசிக்னேஷன்ஸ் கொடுப்பாங்க. சரியா, இதுக்கான salary பத்தி நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னா வந்து ஜாவா பிகினர் லெவலுக்கு பாத்தீங்கன்னா வந்து 10,000 இருந்து 25,000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. அதுவே வந்து லைக் ஜூனியர் ஜாவா டெவலப்பரா இருந்தீங்க, ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா 3 lakhs to 5 lakhs per annum, அதாவது 25,000 இருந்து 40,000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்க முடியும். ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பரா இருந்தா 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் per annumங்க, அதாவது வந்து லைக் ஒரு 50,000 இருந்து ஒரு 80,000 வரைக்கும் salary வருங்க. அண்ட் ஃபைனலா வந்து சீனியர் ஜாவா டெவலப்பரா இருந்தா 12 லட்சத்துல இருந்து 25 லட்சங்க, அதாவது வந்து 1 லட்சத்துல இருந்து 2.5 லட்சம் வரைக்கும் salary நீங்க வாங்க முடியுங்க. இப்போ நம்ம வந்து ஜாவா டூல்ஸ் எதெல்லாம் படிக்கணும்னா இந்த 2025 அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இந்த வீடியோ பாருங்க, ஓகேவா. ஜாவா டூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க படிக்கும் போது நண்பன் படத்துல இருக்கிற விஜய் தான் ஞாபகத்துக்கு வராருங்க. இன்ஜினியரிங் படிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன் டெப்தா ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிருப்பார். அந்த மாதிரி நீங்க ஒரு ஜாவா டெவலப்பரா மாறணும்னு நினைச்சீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, அது எப்படி டிசைன் பண்றது, பேக் எண்ட்னா என்ன, அது எப்படி டிசைன் பண்றாங்க, டேட்டாபேஸ் என்ன, அது எப்படி டிசைன் பண்றாங்க, இது எல்லாத்தையும் எப்படி மெர்ஜ் பண்றாங்கன்ற விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு கெத்தான ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பரா மாற முடியுங்க. சரி, நிறைய எக்ஸ்ட்ரா பேசாம வந்து நம்ம அழகா வந்து என்னெல்லாம் டூல்ஸ்னு பார்த்தலாமா. ஐடியில பாத்தீங்கன்னா வந்து நெட் பீன்ஸ் அண்ட் எக்லிப்ஸ் ஜாவா கோடிங்லாம் எழுதுறீங்க தெரியுமா, அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும் இல்லைங்களா கோட் அடிக்கிறதுக்கு, அந்த ஐடி தான் சொல்றாங்க, அதான் வந்து ஐடின்னு சொல்லுவாங்க. எக்லிப்ஸ் அண்ட் நெட் பீன்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். என்னதான் வந்து ஜாவா வந்து நம்ம ப்ராஜெக்ட் தயாரிச்சோம் அதை பில்ட் பண்றதுக்கு டூல் வேணுங்க. அந்த டூல்ஸ் தான் வந்து மேவன் அண்ட் கிரேடல்னு சொல்லுவாங்க. அந்த கோட் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணுங்க, அந்த கோட ஜாக்கிரதையா வைக்கணும் இல்லையா, அதுக்கு இந்த வெர்ஷன் டூல்னு சொல்ற கிட் அண்ட் கிட்டப் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பேசிக்கா வந்து ஒரு ஜாவாவோட லாங்குவேஜ் வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கோர் ஜாவா படிக்கணும். அது கோர் ஜாவா படிச்சுட்டு அதை வச்சு அப்ளிகேஷன் தயாரிக்கிற ஜாவா ஸ்விங், வெப்சைட்லாம் தயாரிக்கிற JSP படிக்கணும். அந்த வெப்சைட்டே வந்து ஃப்ரேம் ஒர்க்கா பண்ற ஸ்ப்ரிங் பூட் ஹைபர்நெட் படிச்சா ரொம்ப நல்லதுங்க. இது எல்லாமே டெஸ்ட் பண்ற JUnit படிச்சுட்டு இதெல்லாம் கொண்டு போய் டிப்ளாய் பண்ற Azure and AWS, இது எல்லாமே படிச்சீங்க அப்படின்னா வந்து நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பரா மாற முடியும். ஆனா ஜாவா டெவலப்பருக்கான ரோட் மேப் பத்தி பேசுங்கண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது கோர் ஜாவான்னு சொல்ற ஊப்ஸ்ங்க, லூப், அரேஸ்ங்க, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், அதெல்லாம் பேசிக்கான ஒரு லாங்குவேஜுக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க, ஓகேவா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாவா கலெக்ஷன்ஸ்ங்க. இந்த டேட்டாக்கெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்றது, ஸ்டாக்கா ஸ்டோர் பண்ணலாம், கியூஆ ஸ்டோர் பண்ணலாங்க, லிஸ்டா ஸ்டோர் பண்ணலாங்க, அரே லிஸ்டா ஸ்டோர் பண்ணலாம், அது மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க படிச்சுக்கணும். சரி, இப்போ டேட்டாவெல்லாம் கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ற டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்ற JDBC கத்துக்குங்க. அதோட இதெல்லாம் ஒரு டேட்டாபேஸ்ங்க, SQL சர்வர், MySQL இதெல்லாம் கத்துங்க. ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பரா மாறதுக்கு HTML, CSS, JavaScript முடிஞ்ச ஃப்ரேம் ஒர்க்
ரியாக்டும் கத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் கத்துக்கிட்ட பின்னாடி இதை பேஸா வச்சு வந்து நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட் அண்ட் வெப் ஆப்ஸ் ரெடி பண்ணுவோம். லாகின் ஃபார்ம்ஸ்ங்க மத்த ஃபார்ம்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். இதான் சர்வ்லெட் அண்ட் ஜேஎஸ்பின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் முடிச்சினாவே ஒரு பேசிக்கான ஒரு ஜாவா டெவலப்பருங்க. இதுக்கு அப்புறமா தான் அட்வான்ஸா வந்து இந்த ஜாவா வெப்சைட் தயாரிக்கிற ஸ்ப்ரிங் பூட் நீங்க படிக்கணும். சரிங்களா? ஓகேவா? ஸ்ப்ரிங் பூட்டுங்க JWT டோக்கன்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் அதெல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இது எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு அடுத்து வந்து ஃப்ரேம்வொர்க் வச்சு வெப்சைட் தயாரிக்கிற ஸ்ப்ரிங் பூட்டை படிச்சுட்டு அந்த ஸ்ப்ரிங் பூட்டுக்கான செக்யூரிட்டி ரிலேட்டடா வந்து படிச்சோங்க. படிச்சு முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் சின்ன சின்ன சர்வீஸா பண்ற மைக்ரோ சர்வீஸை படிச்சுட்டு இந்த கோடெல்லாம் மெயின்டைன் பண்ற கிட்டா இருக்கட்டும், டிப்ளாய் பண்ற DevOps டூல்ஸ், இது எல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து கெத்தான ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பரா நீங்க மாறிட முடியும். So Java future opportunities எப்படினா இருக்கும்னா வந்து Java அதை ஆட்டோமேட் பண்ணக்கூடிய AI கான்செப்ட்ஸ்ங்க, டேட்டாக்கெல்லாம் ஆட்டோமேட் பண்ணக்கூடிய AI கான்செப்ட்ஸ்ங்க, அதை கொண்டு போய் டிப்ளாய் பண்ற DevOps சொல்ற கிளவுடுங்க. இதை எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா கெத்தா நீங்க வந்து மார்க்கெட்ல நிக்க முடியுங்க. அண்ட் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா கண்ட்ரீஸ்மே ஓப்பனிங்ஸ் கொட்டி கிடக்குங்க. முக்கியமா வந்து USAலங்க, ஜெர்மனிலங்க, ஓகேங்களா, கனடாலங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்க. மேபி லைக் ஆஸ்திரேலியா, UAE எல்லா கண்ட்ரீஸ்லுமே ஜாவா வந்து ஒரு யூனிவர்சல் பிளாட்ஃபார்ம் இன் IT இண்டஸ்ட்ரி இன் ஆல் கண்ட்ரீஸ்ங்க. ஓகேவா? இது இல்லாம வந்து இந்தியாவில் அப்படின்னா எப்படி அண்ணா இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் கொட்டி கிடக்குங்க. தயவு செஞ்சு ஜாவாவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. தைரியமா இறங்கலாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. சரி, அந்த ஜாவாவை நான் எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா வந்து ஃப்ரீயா படிக்கிறதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பெய்டா படிக்கிறதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃப்ரீயா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து நம்மளுடைய சேனல் காஷிவ் இன்ஃபோடெக், அதுல போயிட்டு ஜாவான்னு சர்ச் பண்ணுங்க, ஃபுல் ஸ்டாக்னு சர்ச் பண்ணுங்க, வெப் டிசைன் சர்ச் பண்ணுங்க, நூற்றுக்கணக்கான வீடியோஸ் இருக்கும். அதை படிங்க. அதை படிச்சீனாவே உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஜாவா எப்படிலாம் பயன்படுத்துறாங்க. ஆனா பெய்டு வெர்ஷனா வந்து நம்ம கம்பெனில இன்டர்ன்ஷிப்புங்க, கோர்ஸ் இருக்குங்க. கம்ப்ளீட்டா ஓப்பன் சேலஞ்ச் நான் இப்ப தரேங்க. நம்ம கம்பெனில நடத்துற அளவு வந்து ஜாவா வேற எந்த சென்டர்லயும் நடத்தவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த பேசிக் கான்செப்ட்லாம் நடத்துவாங்க. அந்த கோர் ஜாவாலாம் அதெல்லாம் கூகுள்லயே கிடக்கு. இந்த அட்வான்ஸா இருக்க ஸ்ப்ரிங் பூட் வித் வெப் API அண்ட் ரியாக்ட்லாம் வந்து வேற யாருமே நடத்துறதுல காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனி தவிர. சோ நீங்க இன்டர்ன்ஷிப்ஸும் பண்ணலாம் நம்ம கம்பெனிலங்க, கோர்சஸாவும் பண்ணலாங்க. நம்ம கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னா லைவா 10 ப்ராஜெக்ட் நாங்க பண்ண வச்சிருவோம். லைவ் ப்ராஜெக்ட். அது மூலமா நீங்க ஈஸியா வேலைக்கு போயிடலாங்க. அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு கோர்சஸ் படிக்கணும், கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா வந்து கண்ணை மூட்டி என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. அண்ணன் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேங்க. இது என்னுடைய ஃபோன் நம்பருங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ரிப்ளை பண்ணலனா வந்து கால் பண்ணலாங்க. ரெண்டாவது வந்து இமெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேங்க. அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். நீங்க எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணலாம். உங்க மெசேஜுக்காக அண்ணன் காத்துட்டு இருப்பேன். ஃபைனல் ரெஸ்யூம் டிப்ஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜாவா டெவலப்பராக இருக்கீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்னெல்லாம் டெக்னாலஜி தெரியுமோ எல்லாமே அந்த ரெஸ்யூமில் போடுங்க. அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் பண்ணாமல் இன்டர்வியூக்கு போகவே போகாது, வேலை கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோட போனஸாக வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து ஜாவாவில் கேட்குற ஃப்ரீக்வெண்டான கொஸ்டின்ஸுங்க. நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து ஜாவான்றது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு எவர் கிரீன் ஃபீல்டுங்க. அண்ட் நான் திரும்ப சொல்கிறேங்க, அடுத்த ஒரு 25 50 வருஷத்துக்கு ஜாவாவை தொடக்கூட முடியாதுங்க. கெத்தா இறங்க அடிச்சுட்டு வேலைக்கு போற வழியை பாருங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸா கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றபடி நீங்க சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு பெரிய நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. வாழ்க்கை தமிழ். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போனா 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.